வாப்பாவோட ஃப்ரெண்ட் வந்து கால் பண்ணியிருந்தாங்க. அதாவது ஒரு மாங்காய் தோப்பு வந்து கட் பண்றாங்க போல. அதனால நெறைய மாங்காய் கிடைக்கும். உங்களுக்கு மாங்காய் வேணுமா? வேணும்னா வந்து எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி சொன்னாங்க. மாங்கான்னா எங்க வீட்ல யாருமே சும்மா விட மாட்டோம். நான் வந்து ரொம்ப அடிக்ட் அந்த மாரி கிடையாது. இருந்தாலும் மாங்காய் விரும்பி சாப்பிடுவோம். அதனால எல்லாம் கிளம்பி ரெடி ஆயாச்சு. நானும் வாப்பாவும் தான் போனோம். போற இடம்லாம் வியூஸ் எல்லாமே அவ்ளோ அழகா இருந்தது. உள்ள வந்து தோப்பு உள்ள போய்க்கிட்டே எங்க வீட்ல இருந்து ஒரு 10 to 15 மினிட்ஸ் டிராவல் தான். போற வழியில ஷால நல்லா சுத்தி கட்டிட்டேன். ஏன்னா அப்புறம் மாங்காவ நல்லா சேஃபா பிடிக்க முடியாதுல்ல அதனால. அங்க போய் இறங்குனதும் பார்த்தா நெறைய மாங்காய் மரம். ஆனா எங்க நேரத்துக்கு 1ஓ 2ஓ மாங்காய் தான் வெட்டியிருந்தாங்க. அதனால கொஞ்சம் சின்ன சின்ன மாங்காய் தான் கிடைச்சு. இன்னொரு மரத்துல பெரிய பெரிய மாங்காய். வாப்பாவோட ஃப்ரெண்ட் வந்து அந்த குச்சிய வச்சு அடிச்சு அடிச்சு கொஞ்சம் மாங்காய்லாம் பறிச்சு தந்தாங்க. கிடைச்ச மாங்காய் எல்லாத்தையுமே ஒரு சாக்குல போட்டுட்டு நாங்க கிளம்பிட்டோம். மாங்காவ வந்து அவ்வளோத்தையும் தட்டி பார்த்தா இவ்ளோ மாங்காய் இருந்தது. அது எல்லாத்தையுமே எங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாமே பக்கம் தான் இருக்காங்க. எல்லாருக்குமே கொஞ்சம் கொஞ்சம் மாங்காய் குடுத்து விட்டுட்டோம். அதுக்கப்புறம் இருந்த மாங்காவ எல்லாமே கட் பண்ணி ஊறுகாய்க்கு, உப்பு போடுறதுக்கு எல்லாத்துக்குமே செப்பரேட்டா கட் பண்ணி வச்சாச்சு. உங்களுக்கு மாங்காய் பிடிக்குமா என்னன்னு மறக்காம கீழ கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. ஓகேவா? அப்போ இன்னொரு வீடியோல பார்க்கலாமா? பாய்.